வணக்கம். இன்றைய செய்திகள். மருத்துவ படிப்பு குறித்த அடிப்படை புரிதல் இல்லாமல் திரைத்துறையினர் சிலர் நீட் தேர்வை எதிர்த்து வருகின்றனர் என்று தமிழக பாஜக முன்னாள் தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். நீட் தேர்வு இல்லாத போது அரசு பள்ளி மாணவர்கள் அதிக அளவில் மருத்துவ படிப்பில் சேர்ந்தது போல பேசுகின்றனர். ஆனால் நீட் தேர்வு வந்த பின்னரே சாமானிய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் மருத்துவராகும் வாய்ப்பை பெற்று வருகின்றனர். இப்போது எவ்வளவு பணம் இருந்தாலும் நீட் தேர்வில் தேர்ச்சி பெறாமல் மருத்துவராக முடியாது. பிரதமர் மோடி ஆட்சியில் அரசு மருத்துவக் கல்லூரிகளின் எண்ணிக்கை 145 இருந்து 441ஆகவும், மருத்துவ படிப்பு இடங்கள் 51,000 இருந்து 1.36 லட்சமாகவும் அதிகரித்துள்ளன. உலக அளவில் எல்லா படிப்புகளுக்கும் நுழைவுத் தேர்வு இருக்கும்போது மருத்துவ படிப்புக்கு மட்டும் நுழைவுத் தேர்வு தேவையில்லை என்பது நியாயமல்ல. மருத்துவ கல்வி குறித்து தெரியாமல் நீட் தேர்வை எதிர்க்க வேண்டாம் என்றும் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். தாவேக ஆட்சிக்கு வந்து 3 மாதங்கள் ஆகின்றன. ஆனால் இதுவரை எந்த பணிக்கும் டெண்டர் விடவில்லை. வளர்ச்சி பணிகளும் தொடங்கவில்லை. ஆட்சி என்பது சினிமா இல்லை. தாவேக ஆட்சியில் எந்த மாற்றமும் இல்லை. அனைத்தும் கண்துடைப்பாகவே உள்ளது. முதலமைச்சர் விஜய் ரியல் ஹீரோவாக இல்லாமல் ரியல் ஹீரோவாக மாறி தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும். அரிசி விலை உயர்ந்து வருகிறது. அமைச்சர்கள் இதில் கவனம் செலுத்தாமல் சினிமா பார்த்துவிட்டு தியேட்டரில் அழுது சீன் போடுவதை ஏற்க முடியாது. தாவேக ஆட்சிக்கு வந்ததும் 200 யூனிட் இலவச மின்சாரத்திற்கு முதலமைச்சர் விஜய் கையெழுத்திட்டார். ஆனால் மின் கட்டணம் உயர்ந்துள்ளது என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பேசியுள்ளார். மாமல்லபுரத்தில் ஜூலை 29ஆம் தேதி நடக்கும் பாமக பொதுக்குழுவில் அன்புமணி ராமதாஸ் மீண்டும் தலைவராக தேர்வாக உள்ளார். புதுச்சேரியில் கடந்த 2024ஆம் ஆண்டு நடந்த பாமக பொதுக்குழு கூட்டத்திற்கு பிறகு கட்சியின் நிறுவனரான தந்தை ராமதாஸ் மற்றும் அவரது மகன் அன்புமணி இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு கட்சி பிரிந்தது. சட்டசபை தேர்தலுக்கு பின் கருத்து வேறுபாடு முடிவுக்கு வந்து இருவரும் இணைந்தனர். பாமக தலைவராக தன்னை அறிவிக்க கோரி சென்னை நீதிமன்றத்தில் மருத்துவர் ராமதாஸ் தாக்கல் செய்த மனு வாபஸ் பெறப்பட்டுள்ளது. இதன் தொடர்ச்சியாக கட்சியை முழுமையாக தன்வசப்படுத்த வரும் 29ஆம் தேதி மாமல்லபுரத்தில் பாமக பொதுக்குழுவை அன்புமணி கூட்டியுள்ளார். ஆகஸ்ட் 30ஆம் தேதியுடன் தலைவர் பதவி காலம் முடியவுள்ள நிலையில் அன்புமணி மீண்டும் தலைவராக தேர்வு செய்யப்பட உள்ளார். மேலும் பாமக உட்கட்சி தேர்தல் அறிவிப்பும் வெளியிடப்பட உள்ளது. இனி எவ்வித சட்ட சிக்கல்களும் ஏற்படாத வகையில் கட்சி தலைவருக்கு அதிகாரங்களை அளித்து பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட உள்ளதாகவும் பாமக நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். டெல்லியில் நடந்த காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் மழை பற்றாக்குறையை காரணம் காட்டி தமிழகத்திற்கு தண்ணீர் திறப்பு குறித்து முடிவு எடுக்காமல் தற்போதுள்ள நீர் இருப்பை குடிநீர் தேவைக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளனர். இது தமிழகத்தின் விவசாய நலனையும் காவிரி நீர் உரிமையையும் புறக்கணிக்கும் செயல். தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய காவிரி நீரை திறந்து விடாமல் இருப்பது விவசாயிகளின் வாழ்வாதாரத்தையே கேள்விக்குறியாக்கியுள்ளது. காவிரி நீரை கர்நாடகா உடனடியாக திறந்துவிட வேண்டும். தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்ட தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய ஜனநாயக கட்சி தலைவர் ரவி பச்சமுத்து வலியுறுத்தியுள்ளார். தலைமை பண்புகளை வளர்த்துக் கொண்டு மாணவர்கள் தலைவர்களாக உருவாக வேண்டும் என்று பி த லீடர்ஸ் தலைவர் அண்ணாமலை பேசியுள்ளார். மாணவர்கள் ஒவ்வொரு நாளும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். கல்லூரியில் 3 ஆண்டுகள் முறையாக படித்தால்தான் வெளி உலகத்திற்கு ஏற்ப நாம் மாற முடியும். இன்றைய சமுதாயத்தில் யார் உருவாக்கும் திறனை கொண்டுள்ளார்களோ அவர்களைத்தான் உலகம் மதிக்கிறது. எனவே கிரியேட்டர்களாக உருவாக வேண்டும் என்றும், கல்லூரி மாணவர்கள் நூலகங்களுக்கு சென்று புத்தகங்களை படித்து திறன்களை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். அதேபோன்று விளையாட்டு என மற்ற திறமைகளையும் மேம்படுத்த ஆர்வம் காட்ட வேண்டும். நேரம் இல்லை என கூறக்கூடாது. நேரத்தை வகுத்து கொண்டு வளர வேண்டும் என்றும், மாணவர்கள் தலைமை பண்புகளை வளர்த்து கொண்டு தலைவர்களாக உருவாக வேண்டும். நல்ல பேச்சாளர்களாக, எழுத்தாளர்களாக, சிந்தனையாளர்களாக உருவாக வேண்டும். சமுதாயத்தின் அடிப்படை பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும் என்றும் அண்ணாமலை பேசியுள்ளார். தூத்துக்குடியில் அருணாச்சலம் என்ற வாலிபரை அவரது தாய் கண் முன்னே காவல்துறையினர் அடித்து கொடுமைப்படுத்தி கொலை செய்து இருக்கிறார்கள்.
சம்பந்தப்பட்ட காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். விசில் சின்னத்திற்கு ஓட்டு போட்டதற்கான பலனை மக்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றனர். கடந்த ஆட்சிக்கும் இந்த ஆட்சிக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை. நீட் உள்ளிட்ட தேர்வு முறைகளில் வெளிப்படைத்தன்மையை கொண்டுவர மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. புதிய சட்டமும் கொண்டுவரப்பட உள்ளது. மத்திய அரசின் நடவடிக்கைகளுக்கு மாணவர்கள், பெற்றோர், பொதுமக்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். டாஸ்மாக் கடைகளில் கூடுதல் விலைக்கு மது விற்பனை செய்தால் சம்பந்தப்பட்ட பணியாளர்கள் பணி நீக்கம் செய்யப்படுவர் என டாஸ்மாக் நிர்வாகம் எச்சரித்துள்ளது. தமிழக அரசின் டாஸ்மாக் கடைகளில் பணிபுரியும் பணியாளர்கள் மது பாட்டில்களுக்கு அரசு நிர்ணயம் செய்துள்ள விலையை விட கூடுதலாக 10 முதல் 20 ரூபாய் வரை வசூலிக்கின்றனர். இனி இதுபோன்ற செயல்களில் ஈடுபடும் பணியாளர்களை நிரந்தர பணி நீக்கம் செய்ய டாஸ்மாக் நிர்வாகம் முடிவு செய்துள்ளது. அதன்படி பணியாளர்களின் கூடுதல் விலைக்கு மதுபானம் விற்பது முதன்முறை கண்டறியப்பட்டால் 1 மாதம் பணியிடை நீக்கமும் 10,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்படும். 2வது முறை தவறு செய்தால் 3 மாதங்கள் பணியிட நீக்கமும் 10,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்படும். 3வது முறை தவறு கண்டறியப்பட்டால் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டு விசாரணை நடத்தி குற்றம் உறுதியானால் நிரந்தர பணி நீக்கம் செய்ய டாஸ்மாக் முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.